மூலியமாக அந்த ஃபோட்டோ எடுத்ததுனால தான் அந்த ஃபோட்டோவை எடுத்து ஃப்ரேம் பண்ணி நம்ம சாமி கும்பிட்றோம் இல்லையா? அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை, என்னோட கடைசி ஆசை. நான் ரொம்ப ஆத்மார்த்தமாக சொல்கிறேன், நிஜமாக சொல்கிறேன். என் கஷ்டத்தில் நீங்கள் எல்லாருமே என் கூட இருந்திருக்கீங்க. தங்கச்சிங்களா உங்களுக்கும் தான் சேர்த்து சொல்கிறேன், தம்பிங்களா உங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன், அண்ணனுங்களா உங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன், அக்காங்களா உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். அது நான் பர்டிகுலர் பேர்லாம் சொல்ல விரும்பலை, ஏன்னா உங்களுக்கே தெரியும் நான் யாரெல்லாம் அக்கான்னு கூப்பிட்றேன், யாரெல்லாம் தம்பின்னு கூப்பிட்றேன், யாரெல்லாம் தங்கச்சின்னு கூப்பிட்றேன், யாரெல்லாம் அண்ணன் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கூடமே அட்லீஸ்ட் முடிஞ்சால் குரூப்பாக ஃபோட்டோ எடுத்துக்கணும். அட்லீஸ்ட் இல்லைன்னா தனித்தனியானாவது ஃபோட்டோ எடுத்து நம்ம வீடு ஃபுல்லாக இருக்கணும். ஒருவேளை என்னோடய மரணத்துக்கு அப்புறம் அது வந்து என் ஒய்ஃப் பார்த்தாலோ இல்லை என் ஃபேமிலி பார்த்தாலோ, மதன் இவ்வளோ பேரை சேர்த்து வச்சுருக்கான், அவங்க ஃபேமிலி பர்சனல் ஃபேமிலியை தாண்டி இத்தனை ஃபேமிலியை சேர்த்து வச்சுருக்கான் அப்படின்ற வந்து மெமரபுளான ஒரு மூமெண்ட் எனக்கு ரொம்ப, நான் அது விரும்புகிறேன், அது எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சாலும் உங்கள் எல்லாருமே நேரில் மீட் பண்ணணும். நேரில் மீட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரே ஒரு ஃபோட்டோனாவது எடுத்து நம்ம வீட்டில் ஃப்ரேம் பண்ணி மாட்டிக்கணும்னு எனக்கு ரொம்ப பெரிய ஆசை. இது நீங்கள் நம்புறீங்களா நம்பலைன்னு தெரில, சீரியஸாக என் மனசாக